نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد آتينا داود منا فضلا إلى آخر الآية صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக. ஆமீன். இந்த இஸ்லாமிய உபதேசங்கள் என்ற தளத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகான உபதேசங்களை கேட்டு வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை கேட்பதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் வரும் நாட்களிலே அமல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு கோரிக்கையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது உழைப்பாளர்களின் தினம். இன்றைய தினம் உழைப்பாளர்களுடைய தினம். இந்த இஸ்லாம் இந்த உழைப்பை பற்றி என்ன சொல்கின்றது, உழைப்பாளர்களுடைய மகிமைகள் என்ன, அவர்களுடைய கடமைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் இந்த உரையிலே நாம் மிக சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். நாம் உழைப்பது எதற்காக வேண்டி உழைக்கின்றோம்? ஒரு மனிதனுடைய உழைப்பு எதற்காக வேண்டி இருக்கின்றது? அவனுடைய வாழ்வாதாரங்களை, அவனுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டிதான் உழைக்கின்றோம். நம்முடைய தேவைகளை நாமே தீர்த்து கொள்வதற்காக வேண்டிதான் சம்பாதிக்கின்றோம். இந்த சம்பாத்தியம் என்பது அது ஹராமான வழியில் இருந்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு நாம் ஆளாக வேண்டிய சூழ்நிலை. அதே சமயம் நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொழில் அல்லாஹ்விற்கு பிடித்தமானதாக இருந்தால் அது நமக்கு அல்லாஹ்வுடைய நேசத்தையும் நமக்கு வாங்கி தரும். அதே சமயம் சுவனத்தையும் நமக்கு அல்லாஹ் தஆலா தருவான். எனவே நம்முடைய வியாபாரம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய தொழில் அது நல்ல விதமாக ஹலாலானதாக அமைந்திருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நல்ல வியாபாரி, ஒரு நல்ல தொழிலாளி நாளை மறுமையிலே நல்லவர்களோடும் நன்மார்களோடும் சுஹதாக்களோடும் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய வியாபாரம் என்பது, நம்முடைய உழைப்பு என்பது அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது, இந்த தொழிலாளிகள், இந்த உழைப்பாளர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்தை அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை தரக்கூடியதாக ஆக்குகின்றார். புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் தஸத்தக பி அத்லி தம்ரத்தின் மின் கஸபின் தொய்யிபின், ஹலாலான நல்ல சம்பாத்தியத்திலிருந்து ஒரு பேரீச்சப்பழம் அளவு, ஒரு பேரீத்த பழம் அளவு யார் தர்மம் செய்கின்றாரோ அதை அல்லாஹ் தஆலா அந்த தர்மத்தை அப்படியே வளர்க்கின்றார். எப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஒட்டக குட்டியை எப்படி நாம் வளர்க்கின்றோமோ அதே போல அல்லாஹ் தஆலா நாம் செய்த அந்த கொஞ்ச தர்மத்தை, அந்த சிறிய தர்மத்தை அல்லாஹ் தஆலா வளர்க்கின்றானா எந்த அளவிற்கு தெரியுமா? ஹத்தா தகூன மிஸ்லல் ஜபல், மலை அளவிற்கு ஆகும் வரை நாம் நல்ல முறையில் சம்பாதிச்சு ஒரு 100 ரூபாவோ அல்லது 1000 ரூபாவோ ஒருத்தவர்களுக்கு தர்மம் செய்கின்றோம், அல்லது சிறிய தொகையை நாம் தர்மம் செய்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒரு மலை அளவிற்கு நன்மையாக மாற்றுகின்றோம். அப்போ நம்முடைய சம்பாத்தியம் நல்ல முறையில் இருக்கு. அதன் மூலம் நாம் தர்மங்களை செய்ய வேண்டும். இந்த ஒரு நல்ல முறையில் நாம் சம்பாதிப்பது என்பது அது அல்லாஹ் தஆலா நமக்கு ஆகமாக்கி வைக்கக்கூடிய ஒன்று. இந்த சம்பாத்தியம் என்பது, உழைப்பு என்பது நபிமார்களுடைய சுன்னத்து. எல்லா நபிமார்களும் உழைத்து தான் சாப்பிட்டார்கள்.
எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ்தால வானத்திலிருந்து ரிஸ்கை நீங்க சாப்பிட உழைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தால விட்டுறல. எல்லா நபிமார்களும் உழைத்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களும் உழைத்து தான் சாப்பிட்டார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க ஒரு அரசராகவும் இருந்தாங்க, ஒரு நபியாகவும் இருந்தாங்க. அரசர் என்கின்ற வகையில அவங்களுடைய கசானாக்கள் இருந்து எடுத்திருக்கலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரசர் என்கின்ற வகையில அவங்களுடைய கஜானாக்களில் இருந்து எடுத்து செலவு செய்திருக்கலாம், அல்லது மக்களிடத்துல கேட்டு பெற்று இருக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டுமே செய்யல. அவங்க என்ன செஞ்சாங்க? உழைத்தார்கள். இரும்பை உருக்கி அதை உருக்கு சட்டையாக ஆக்கி அதை விற்று அந்த பணத்திலிருந்து அந்த ஊதியத்திலிருந்து அவர்கள் உண்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய சுய தேவைகளை அவரை தீர்க்க வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த உழைப்பாளருடைய மகிமையை உணர்ந்திருந்தார். அதே சமயம் உழைப்பாளர்களை நாம் எப்படி கவனிக்க வேண்டும்? சில பேரெல்லாம் முதலாளி ஆயிட்டாலே தொழிலாளர்களுக்கு வேலைகள் மட்டும்தான் தரணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று புரிஞ்சுக்கங்க, உழைப்பாளிகள் இல்லாமல் முதலாளிகள் இல்லை, தொழிலாளிகள் இல்லாமல் முதலாளிகள் இல்லை. எனவே உழைப்பாளர்களுக்கு அவர்களுடைய ஊதியங்களை, அவர்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் செய்ய வேண்டும். அவர்களுக்கு சேர வேண்டிய பணங்களையும் ஊதியங்களையும் நாம் கொடுக்க வேண்டும். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருவர் வேலை செய்கிறார் என்றால் அவருடைய வேர்வை துள்ளி பூமியில விழுவதற்கு முன்னால் அவருடைய ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது எல்லாம் கொடுக்கப்படணும்னு ஹதீஸ்களிலே வருகிறது. எனவே வேலையை மட்டும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு குறைவான ஊதியங்கள் கொடுப்பதும், வேலைகளை மட்டும் அதிகமாக வாங்கி கொண்டு அவர்களுக்கு சரியான கடமைகளை, சரியான ஊதியங்களை கொடுக்காமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா இதற்காக வேண்டி நம்மை கண்டிப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ஃபிரௌனையே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. சில நபர்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள் இதுவும் ஒரு காரணமாக சொல்லுவார்கள். அவங்க பனி இஸ்ரவேலர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேலை வாங்கினாங்க. ஃபிரௌன் அந்த பனி இஸ்ரவேலர்களை மிகவும் கஷ்டப்படுத்தி அவர்களுக்கு ரொம்ப கடினமான வேலைகளை தந்தான். ஆனா சரியான முறையில ஊதியம் தரல, சரியான முறையில அவங்களை அரவணைக்கல. அதனால்தான் அவனுடைய கதி என்ன ஆனது? அவன் அந்த நைல் நதியிலே முழுகடிக்கப்பட்டான். அதே போலதான் ஒரு முதலாளி, ஒரு ஹெட் ஆபீஸ்ல இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழே உள்ள நபர்களுக்கு சரியான முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்றால், தனக்கு கீழே உள்ள நபர்களுடைய கடமைகளை உணர்ந்து நடக்கவில்லை என்றால், ஃபிரௌன் எப்படி முழுகினானோ அதே போல அவருடைய வியாபாரமும் முழுகி, அவருடைய வியாபாரமும் அழிந்து போகிறது. எனவே ஒரு வியாபாரம் செழிசெழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உழைப்பாளர்களுடைய கவலைகளையும் அவருடைய கஷ்டங்களையும் நாம் சுமந்து கொள்ள வேண்டும். ஹதீசுகளிலே வருகிறது, இதை அவர்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டும். உழைப்பாளர்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்களோ, ஒரு பொருள் தூக்க முடியலையா, அவர்களுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் நம்ம முதலாளியாச்சு, நம்ம எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்றது? அவர் அதுக்கு தானே காசு வாங்குறாரு, அவர் அதற்காக வேண்டிதான் உழைக்கின்றார். இருந்தாலும் நாம் அவரோடு இணக்கமாக, ஒரு ஹெல்ப்னஸோடு, ஒரு உதவியோடு நாம் இருக்க வேண்டும். அதை தான் இஸ்லாம் விரும்புகின்றது. எனவே உழைப்பாளர் தினமாகிய இன்று இது உழைப்பை பற்றி நாம் பேசினோம். நல்ல முறையிலே நாம் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. மேலும் உழைப்பின் மூலம் உயரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.